சாக்லேட் டிவி நம்ம டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒரு காட்டில் திமிர் பிடித்த காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது அனைத்து பறவைகளிடம் சண்டை போட்டுக்கொண்டு கர்வத்தோடு வாழ்ந்து வந்தது. இதனால் அந்த காகத்தை யாருக்கும் பிடிப்பதில்லை. ஒரு நாள் காட்டில் அடைமழை பெய்தது. இதனால் வேறு வழியின்றி ஒரு ஆந்தை காகத்தின் மரத்தடியில் சற்று அமர்ந்தது. சற்று மழை விட்டதும் காகம் தன் இடத்திற்கு வந்தது. ஆந்தையை கண்டவுடன் கோபமாக, ஆந்தையே, என்ன தைரியம் இருந்தா ஏமரத்துல உட்காந்துருப்ப, ஓடி போயிடு, இல்ல கல்ல விட்டு அடிப்பான், போ ஓடிடு. என்ன ஓடின்னு சொல்ற, உட்காந்துருக்க, ஓடி போயிடு. உனக்கு பகல்ல கண்ணு தெரியாத, நல்லா தெரியும், மரியாதையா சொல்ற, ஓடிடு, இல்லாட்டி கல்ல விட்டு அடிப்பான். இப்படியாக கோபமாக அந்த காகம் கத்தியது. பாவம் அந்த ஆந்தை வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு சென்றது. ஒரு நாள் இரவு கொடிய விஷ பாம்பு ஒன்று காட்டை நோக்கி சென்றது. அந்த பாம்பு அந்த திமிர் பிடித்த காகத்தின் மரத்தில் ஏறி அதன் முட்டைகளை தின்பதற்காக ஆவலோடு வந்தது. அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆந்தை அந்த கொடிய பாம்போடு சண்டையிட்டு காகத்தின் முட்டைகளை காப்பாற்றிவிட்டு அந்த கொடிய பாம்பு அந்த இடத்தை விட்டு போகும் வரை முட்டைக்கு பாதுகாப்பாக இருந்தது. பின்பு அந்த பாம்பு சென்றதும் அந்த இடத்தை விட்டு சென்றது ஆந்தை. மறுநாள் பொழுது விடிந்ததும் காகத்திற்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. ஆந்தையாரே, ரொம்ப நன்றி. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என் முட்டைகளை காப்பாற்றி எனக்கு நல்லது செய்திருக்கீர்கள். மிக்க நன்றி. நாம் இனிமேல் நண்பர்களாக இருப்போமே. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மற்றவர்கள் நமக்கு தீங்கு விளைவித்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். காகம் ஆந்தைக்கு தீமை செய்தது, ஆனால் ஆந்தை காகத்திற்கு நன்மை செய்தது.